ஹேய், கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோமால இருக்க தம்பியை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் வந்துட்டு என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கா. அந்த மாதிரி இருக்க ஹீரோயினை ஹீரோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்றதுதான் கதை. கடைசியில வந்து தம்பியை காப்பாத்தினாலா, தம்பிக்கு நடந்த விஷயத்துக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராமாவை நம்ம முழுசா பார்க்கும் போது கடைசியில நமக்கு தெரிஞ்சிடும். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னாதான் இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றா. அப்பவும் ஹீரோ என்ன சொல்றானா, இது பார், நீ இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு. எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற? உனக்கு என்ன தேவைன்றதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமாங்க, நம்ம ஹீரோயின் வந்து காலேஜ் இப்பதான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. அதுவும் வந்து மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. இவளோட பேரு வந்து சூசன். இவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியல. உங்க கூட நான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்துட்டு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நான் எந்த வகையில உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அதை எல்லாத்தையும் நாளைக்கு காலையில உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாளா. அப்பவும் ஹீரோக்கு மனசு கேட்க மாட்டுது. இல்ல வேண்டாம், இது தப்பா இருக்கு, நான் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்றா. அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க, ஹீரோயின் உருண்டுகிட்டே வந்து கீழே விழுந்துடுறா. முட்டியெல்லாம் அடியே பட்டுடுது. அந்த அளவு தூங்கிட்டா போல. அப்ப உடனே வந்து ஹீரோ கேக்குறான், இப்பவாது என்னன்னு சொல்லி நம்மளோட டீலிங்க முடிக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ கண்டிப்பா அங்கிள், உங்களுக்காக தானே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, என்னது அங்கிளா? நான் உனக்கு அங்கிளா? நம்ம ரெண்டு பேரும் வந்து அந்த அளவுக்கு க்ளோஸ் எல்லாம் கிடையாது, நீ என்ன அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறான். உடனே சரி சரி ஓகே லாயர் சார் அப்படின்னு சொல்றா. ஆமாங்க, நம்மளோட ஹீரோ வந்து ஒரு பெரிய லாயர். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட பிரச்சனை என்ன அப்படின்றத சொல்ல வரா. என்னோட தம்பி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா கோமால இருக்கான். அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு அநியாயம் நடந்துருச்சு. ஆனா அவனோட சைட்ல யாருமே நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. தயவு செஞ்சு நீங்க தான் வந்து அவனோட கேஸ எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஒரு கேஸுக்கு நான் எவ்வளவு வாங்குறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நக்கலா கேட்கும் போது, அதுக்குதான் அவ சொல்றா, அதனாலதான் நேத்து நைட்டு நான் உங்க கூட இருந்தேன். ஏன்னா எனக்கு காசு கொடுக்கறதுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நானும் ஸ்டூடெண்ட், என்னோட தம்பி என் தங்கச்சி எல்லாருமே ஸ்டூடெண்ட். எனக்கு ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களாலையும் சம்பாதிக்க முடியாது. எனக்கு வேற வழி தெரியல என் தம்பி தங்கச்ச காப்பாத்துறதுக்கு. தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுல ஹீரோக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா காசெல்லாம் வரப்போறது இல்ல இல்லையா. அதனால அவன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா வந்துட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுல எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆனா உனக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க பத்தியா பர்சன்ஸ், உன் தம்பி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களே, அவங்களுக்கு எதுனா நான் வேலை செஞ்சேன்னா எனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க எனக்காக என் தம்பியை காப்பாத்துங்க. எனக்கு அது மட்டும் போதும். நான் உங்களுக்காக நான் என்ன வேலை செய்யறதுக்கு வேணாலும் கடமைப்பட்டிருக்கேன். நீங்க எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த ஒரே ஒரு தடவை தான், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணவே கூடாது. இந்த ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணுவேன் அப்படின்னும் போது, ஒரே நிமிஷம். ஐயோ, நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா இதை நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நீங்க வேற லாயர், உங்ககிட்ட நான் கொஞ்சமாவது உஷாரா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. உனக்கு என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு ஆதாரம் தானே வேணும்? அந்த ஆதாரத்தை ரொம்ப பவர்ஃபுல்லா நானே கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, வீடியோவை ஆன் பண்ணிட்டு இவ கழுத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். இதை வச்சு வேணும்னா நான் உன்னை ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு அவகிட்டயே அவன் மொபைல கொடுத்துட்றான். ஹோட்டல்ல இருந்து நைட்டு ரெண்டு பேரும் கிளம்பும் போது, என்ன வந்துட்டு ஸ்கூல்ல மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? என் தங்கச்சி அர்ஜென்ட்டா பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ என்ன வர வர டிரைவர் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல சாரி, தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் பண்ணுங்க, பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த வாட்டி ஒரே ஒரு வாட்டி தான் உனக்கு நான் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன். இதுக்கப்புறம் மறுபடியும் உன் வீட்டு முறவாசல்லாம் என்ன பண்ண வச்சுட்டு இருந்த, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அதுக்கப்புறம் நீ கேட்ட ஹெல்ப்ப கூட நான் பண்ண மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஸ்கூல்ல போய் பார்த்தா தங்கச்சிக்காரி வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடி பாவி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோயின். இவ சைலண்டாவே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு நின்னு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு வந்து ரோவன். இவ யாரு அப்படின்னு பார்த்தா, இவனுமே இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோயினோட தம்பிக்கார ஹெல்ப் பண்றதுக்கு போயிருக்கான். இந்த பொண்ணை அபியூஸ் பண்ணியிருந்திருக்கானுங்க 4 பேர் சேர்ந்து.
பட் இந்த பொண்ணை அவன் காப்பாத்தி விட்டுருக்கான். அதுல அவனுக்கு மண்டையில அடிபட்டுதான் இப்படி கிடக்குறான். ஆனா இவ வந்துட்டு அவனுக்காக சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வராம விட்டுருவா. அதனாலதான் இவங்களோட மொத்த கேஸுமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனால தங்கச்சிக்காரி கோவப்பட்டு இவளை பிடிச்சு டார்ச்சர் பண்றா. நீ எல்லாம் நல்லவளே இல்ல, நீ மோசமானவ, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இவளை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன சொல்றானா, அது அவளோட இஷ்டம். அவ சாட்சி சொல்ல அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரி நீ இவகிட்ட ட்ரீட் பண்ணக்கூடாது, நீ இந்த மாதிரி இவள பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சத்தம் போடுறா. உனக்குன்னு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்தா என் தம்பிய அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருக்க மாட்டேன். ஆனா அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணா பாத்தியா, அதுதான் அவனுக்கும் உனக்கும் இருக்க வித்தியாசம். மத்தபடி நான் என் தங்கச்சி தம்பிக்கு நல்லதைதான் சொல்லி வளர்க்குறேன். இனிமே இவ உன்னை தொல்லை பண்ண மாட்டா, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி ரூவனை ஹீரோயினை அனுப்பி விட்டுடுறா. கடைசியா ஹீரோயின் தங்கச்சி கிட்ட என்ன சொல்றானா, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத. அவன் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கதே என்னால பார்க்க முடியல, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. உனக்கும் எதுனா ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. ஹீரோவை பாக்குறதுக்காக மறுநாள் மறுபடியும் ஹீரோயின் ஹீரோவோட ஆபீஸ்க்கே வரா. அங்க பார்த்தா ஒரு லேடிய பாக்குறா. இந்த லேடி யாரு அப்படின்னு பார்த்தா இவளோட தம்பிய அடிச்சு பெட்ல படுக்க வச்சுட்டான் இல்லையா, அவளோட அம்மா தான் இவங்க. இவ எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னா ஹீரோ கிட்ட நிறைய காசு கொடுத்து இவங்களோட கேஸை எடுக்க சொல்லிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. வேக வேகமா ஹீரோ கிட்ட போறா. தயவு செஞ்சு அவங்க சைடுல நீங்க போயிடாதீங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம், யாருமே எனக்கு துணையும் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் நினைச்சீங்க அப்படின்னா என் தம்பிக்கு நியாயம் வாங்கி தர முடியும். தயவு செஞ்சு காசுக்காக அவங்க பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. இவன் எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கான். அப்ப உடனே என்ன பண்றானா, அந்த போட்டோவை காமிச்சு நீங்க தானே இந்த போட்டோ யூஸ் பண்ணி உங்க மேல கேஸ் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னும் போது, அப்பனா கேஸ் கொடு, எதுக்காக நீ இங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க, அதுதான் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கே, நீ நேரா கோர்ட்டுக்கு போயிட்டு என் மேல கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் அவசரத்துல ஏதோ தெரியாம கோவத்துல உங்களை மிரட்டிட்டேன், நான் உங்களை மிரட்டணும்லாம் நினைக்கல, ஆனா எனக்கு எப்படி பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. அவங்க வந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க, எல்லாம் அதெல்லாம் உண்மைதான், ஆனா இந்த விஷயத்துல நான் எதுவும் இன்னும் முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்றான். அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு சமைச்செல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பூலோகத்துல இல்லாம அப்படியே சொர்க்க லோகத்துல தேவாமிர்தத்தை சாப்பிடுற மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு அவ செஞ்சதை புகழ்ந்துகிட்டு இருக்கா. இவனும் இவ சாப்பிடலன்னா கண்டிப்பா நம்மளை விடவே மாட்டா, சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிடுறான். அதுக்கப்புறம் இப்பதான் அவளோட தம்பியோட கேஸ் ஃபைல எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்கறா. என் தம்பி ஒரு பொண்ணு அபியூஸ் பண்றத பார்த்தான், அந்த 4 பேர்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தணும்ன்றதுக்காக இவன் நடுவுல போய் சண்டை போட்டிருக்கான். அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சுட்டா. ஆனா என் தம்பிக்கு பலமா அடிபட்டதுல இப்ப கோமால இருக்கா. ஆனா அந்த பொண்ணு ரூவன் சாட்சி சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னா. கண்டிப்பா அவளும் சொல்லுவான்னு நாங்க நினைச்சு எல்லாமே பண்ணும்போது கடைசி நேரத்துல அந்த பொண்ணு வரல. அவ வீட்டுக்கு காசு கொடுத்தாங்களா இல்ல மிரட்டினாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சாட்சி சொல்றதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரல. மெயின் விட்னஸே இல்ல, விக்டமும் இல்ல அப்படின்றதுனால இந்த கேஸே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்காக என்ன பண்ற, நான் உனக்கு பார்ட் டைம் வேலை தரேன், மாசம் 8000 சேலரி தரேன், என்கிட்ட ஜாயின் பண்ணிடு அப்படின்னும் போது என்னது 8000-ஆ, ஓகே கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணிடுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ தானே சொன்ன நான் சொல்ற எல்லா வேலையும் செய்வேன், நான் என்ன கேட்டாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உண்மையாவே நல்லா வேலை செய்வியா, நான் சொல்ற எல்லாமே செய்வியா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். உடனே இவன் என்ன பண்றான்னா, இவன் வேற ஏதோதான் கேக்குறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டக்குன்னு போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவனுக்கே புரியல, ஏய் நான் என்ன சொல்றேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஷாக்கா உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்துக்கு இவனோட செக்ரட்டரி உள்ள வந்துடுறாரு. ஐயோ தெரியாம வந்துட்டேன் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா வெளியில ஓடிடுறான். ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு கால் வருது. பார்த்தா அந்த கால்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் உன் தங்கச்சி கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே இவ ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. வேக வேகமா ஹீரோயின் அங்க போய் பாக்குறா. பார்த்தா தங்கச்சியோட சட்டையெல்லாம் கிழிச்சு இவனுங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு அவளையுமே அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனோட பேரு தான் டேவிட், இவன் தாங்க மெயின் வில்லன். உடனே இவ என்ன பண்றானா, ஷர்ட்டை எடுத்துட்டு போய் தங்கச்சிக்கு போத்தி விட்டுட்டு, நீ எதுக்காக இந்த பசங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ற, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி எல்லாம் ஆபத்தான விஷயத்த எதையும் பண்ணாத அப்படின்னு சொல்றா.
அப்ப உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "நான் இங்க தான் உங்க காலேஜ்க்கு பின்னாடி தான் இருக்கேன். காலேஜுக்கு பின்னாடி எத்தன சிசிடிவி கேமராலாம் இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ்வளவுதான். டேவிட்ட தவிர மத்த எல்லா பசங்களும் அங்கிருந்து வேக வேகமா ஓடிடுறாங்க. அதே நேரத்துக்கு இந்த டேவிட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கிட்டயே வந்துட்டு பயங்கரமா வழியிறான். "டார்லிங், நீ ஏன் என்னோட ஃபோனே எடுக்க மாட்ற? மெசேஜ்க்கு ஏன் ரிப்ளை பண்ண மாட்ற?" அப்படின்னும்போது, "ஆமாண்டா, இப்ப நீ செத்துட்டியா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். இன்னும் நீ சாகலல்ல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்றா. உடனே இவன் என்ன சொல்றான்னா, "இங்க பார், நான் உன் தங்கச்சி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீ என்னோட போனை அட்டன் பண்ணணும், என்கிட்ட பேசணும், எனக்கு மெசேஜ் பண்ணணும். இதெல்லாம் நீ பண்ணலைன்னா நான் இப்படியெல்லாம் தான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றான். என் தம்பிய நீ இந்த நிலைமைக்கு ஆக்குனதுக்கு, என் தங்கச்சி கிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்காத அப்படின்னு கெட்ட வார்த்தையிலேயே திட்டிடுறா. அவ்வளவுதான். இவன் ஆத்திரமாயி ஹீரோயினை குத்தலாம் அப்படின்னு போறானா, கரெக்டா ஹீரோ வந்து கைய பிடிச்சிடுறான். "இத பாருடா தம்பி, உனக்கு இன்னும் வந்து 2 மாசத்துல 18 வயசு ஆயிடும். இப்ப நான் விட்டுருவேன். 2 மாசம் கழிச்சு உன்னை ஜெயில்ல போடுவேன். கண்டிப்பா அப்போ உனக்கு வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. உன்னோட பாதி இளமை காலம் எல்லாம் முடிஞ்சுதான் வெளியில வருவ. ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோ. மரியாதையா இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே ஹீரோயினையும் தங்கச்சியும், "நீங்க 2 பேரும் போய் கார்ல உட்காருங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். "என்ன லாயர் அங்கிள், எங்க அம்மா வந்து உங்ககிட்ட தான் பேசியிருப்பாங்களே, எதுக்காக நீங்க வந்து எனக்கு அகைன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பாருங்க, ஏன் மண்டையில அந்த பொண்ணை அடிச்சு வந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தான் நீங்க புடிச்சு இப்ப ஜெயில்ல வைக்கணும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, "இத பாருடா தம்பி, நீ ரொம்ப சின்ன பையன்தான். ஆனா வந்துட்டு நீ பண்ற விஷயம் எல்லாம் உன் வயசை மீறி இருக்கு. நான் எந்த நேரமும் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ வெளியிலயே வர முடியாத அளவு சிக்குவ" அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். "என்ன அங்கிள், என்னைய மிரட்டுறீங்களா என்ன? எங்க அந்த பொண்ணோட அழக பார்த்து மயங்கிட்டீங்களோ?" அப்படின்னு கலாய்க்கிறான். "இல்லடா, நான் உண்மையாதான் சொல்றேன். கூடிய சீக்கிரம் நானே கூட உன்னை வெளியில வர முடியாத அளவு உள்ள வச்சாலும் வைப்பேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். ஹீரோ ஆல்ரெடி வந்துட்டு ஆதாரம் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சுட்டான். இவ்வளவு நேரமா அவனோட பென்ல இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். இப்பதான் தங்கச்சிக்காரி, "யார் இவரு, யார் இவரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. "இவர்தான் லாயர் அங்கிள். இவர் தான் வந்துட்டு நம்ம ஃபேமிலியே காப்பாத்த போறாரு" அப்படின்னு சொல்லும்போது, "உண்மையாவா? இவரை பார்த்தா அந்த அளவு ஃபேமஸான லாயர் மாதிரிலாம் தெரியலையே. மொக்க பீஸா இருக்காரு. அந்த பையனை 2 அடி அடிப்பாரு, உன் கூட வந்திருக்காருன்னு பார்த்தா அவன்கிட்ட என்னவோ கைய கொடுத்து ரொம்ப சைலண்டா கொஞ்சிட்டு பேசிட்டு வர்றாரு" அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. நேரா 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த பையனோட அம்மா ஆள அனுப்பி இங்க இவங்கள பயமுறுத்துறதுக்காக வீட்ல இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. பாட்டி மட்டும் தான் தனியா இருந்திருக்காங்க. அத பார்த்த உடனே ஹீரோயினும் தங்கச்சிக்காரியும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்ப உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனோட கார்டை எடுத்து கொடுத்து, "வேற ஒரு இடத்துல போய் தங்குங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு நீங்க எங்க தங்குறீங்கன்னு யாருக்கும் தெரியாத மாதிரியும் பார்த்துக்கோங்க." ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த கேஸ் ஆரம்பிச்சா இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இனிமே நிறைய நடக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்பவும் வேண்டான்னு சொல்றா. ஹீரோ கம்பல் பண்ணி அந்த கார்டை குடுக்குறான். நைட்டே வந்து ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. உடனே கிளம்பி வீட்டுக்கு வா நைட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் "இப்ப வா" அப்படின்னு சொல்லி கேக்குறா. "ஆமா, இப்பவே தான் என்னோட வீட்டுக்கு வா" அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவன் காசு கொடுக்குறான். எப்ப அவன் கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. அப்ப பாட்டி கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து லாயரு. அவர் கேஸ் சம்பந்தமா வந்துட்டு சொல்ல சொல்ல நான் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வேலைக்கு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்றா. "எதுக்குமா நைட்ல போகணும்? அதுவும் அவர் ஒரு ஆம்பளை" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் இப்ப பார்த்தா முடியாது பாட்டி. நைட்ல எல்லாருமே வேலை செய்யறாங்க இப்போ" அப்படின்னு சொல்றா. ஆனா தங்கச்சிக்காரிக்கு நல்லாவே புரிஞ்சிடுது இவ எதுக்காக போறான்றது. "அக்கா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை பார்த்தெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்காத" அப்படின்னும் போது, ஹீரோயின் சொல்றா, "எனக்கு வேற வழி தெரியல" அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் ஒத்துக்கிறா. "வேண்டாம், முடியவே முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இந்த மாதிரி சம்பாரிச்சுதான் தம்பிய காப்பாத்தணும்ன்ற அவசியம் உனக்கு கொஞ்சமும் கிடையாது. அதுக்கு அவன் வந்துட்டு செத்து போனா கூட பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிடுறா. "இப்பவே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, உன்னோட காசு எனக்கு தேவையில்ல. நான் வந்துட்டு என் உடம்ப விக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. நான் இனிமே வேலைக்கு வர மாட்டேன். இன்னைக்கு நீ கூப்பிட்டதுக்கும் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன் உன்னை என் அக்காவா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றா. ஆனா ஹீரோயின் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா இந்த பொண்ணு வந்து ஹீரோக்கு டயல் பண்ணி வச்சுட்டு தான் இவ்வளோத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பவும் சிரிச்சுக்கிட்டே என்ன பதில் சொல்றா அப்படின்னா, "நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒருத்தி தான் அப்படின்னா நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடுவேன். சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஆனா உங்க 3 பேரையும் நான் தான் காப்பாத்தி ஆகணும். நீங்க 2 பேருமே இப்பதான் ஸ்கூல் படிக்கிறீங்க. பாட்டி ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம 3 பேரையும் காப்பாத்துறதுக்கு?
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எனக்கு வேற வழி தெரியல. இப்போதைக்கு நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் சில விஷயத்தெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, தங்கச்சிக்காரி பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா இந்த அளவு கஷ்டப்படுறது. நீ வந்துட்டு ஒருத்தன் கூட இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீ அவன லவ் பண்ணியிருக்கணும். அவனும் உன்ன லவ் பண்ணியிருக்கணும். ஆனா இது 2மே இல்லாம நீ எந்த அளவுக்கு அவன் கூட இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஹீரோ இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டான் போல. அதனால இவன் வந்துட்டு என்ன மெசேஜ் அனுப்புறான்னா, நீ இனிமே வேலைக்கெல்லாம் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அதுக்கடுத்து ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, வேற வழி இல்லாம வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பார்ல வந்து வேலைக்கு போகறதுக்கு போறா. அப்ப வந்து இவன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தா, என்டர்டெயின் பண்ற கேர்ளா தான் வேலைக்கு ஜாயின் பண்றா அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல நான் பார்டெண்டரா தான் வேலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து வேலையிலயும் ஜாயின் பண்ணிடுறா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த மிக்சிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுலலாம் வந்து அல்டிமேட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க வரவனுங்கலாம் என்ன பண்றானுங்கன்னா, வேணும்னே ஹீரோயின் கூட நின்னு செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அத போஸ்ட் பண்றது அப்படின்ற மாரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, "சார் உங்கள பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வந்தாளே, அவ வந்து பார்ல வேலை செய்றா போல. அந்த வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவ காட்டுறான். நேரா கிளம்பி இந்த பாருக்கே வந்துடுறான். வந்த உடனே ஓனரோட சட்டைய புடிச்சிடுறான். இதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நீ இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற புள்ளைங்க, காலேஜ் படிக்கிற புள்ளைங்க எல்லாம் வேலைக்கு வச்ச, அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இப்பவே இந்த நடுராத்திரியே கூட உன்னோட லைசென்ஸ கேன்சல் பண்ணிடுவேன். புரியுதா? இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இங்க வேலை குடுத்த, நீ செத்த அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறான். வேகமா அவள தர தரன்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போன உடனேயே செம்ம கத்து கத்துறான். "உனக்கு வெட்கமா இல்ல? நான் வேலை இல்ல அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்துட்டியே! உனக்கு கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா?" அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து ஹீரோயின புடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறான். ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துருது. "நான் என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னேன். நீ தான் வந்து எனக்கு நம்பிக்கை குடுத்த, வேலை குடுக்குறேன், எனக்கு சம்பளமும் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீ தானே வேண்டான்னு சொன்ன" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நான் வேலை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே வேற எவன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வேலைக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி கேவலமா என்ன பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கோவப்படுறா. நீ என்ன ட்ரெஸ் போட்டா எனக்கு என்ன? எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ யார் கூட சுத்துன எனக்கு என்ன? நீ யார பாத்துக்கிட்டு இருந்த எனக்கு என்ன? எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் கோட்ட கழட்டி அவளுக்கு போட்டு விட்டுட்டு போய் உடனே ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா அப்படின்னு சொல்றான். டேய் நீ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். அப்ப வந்துட்டு உடனே இவ என்ன பண்றான்னா, இப்போதைக்கு இவனை விட்டா இவளுக்கு வேற வழியே கிடையாது இல்லையா? அதனால உடனே கால புடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. "தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத. என்னோட சூழ்நிலை இப்போதைக்கு சரியில்ல. நான் என் தம்பிய பாத்துக்கணும், என் தங்கச்சிய பாத்துக்கணும், வயசான பாட்டிய பாத்துக்கணும். எனக்கு வேற வழி இல்ல. இந்த வேலையாவது இருந்தாதான் என்னோட பொழப்ப நான் ஓட்ட முடியும். அதுக்காக தான் நான் இந்த வேலைக்கே போனேன்" அப்படின்னு சொல்றா. அடுத்து உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போதே என்ன கேக்குறான்னா, "எனக்கு வந்து காசு அனுப்ப முடியுமா? என் தம்பிக்கு வந்து இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும் ஹாஸ்பிட்டல்ல" அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவ்வளவுதான் செம காண்டாயிடுறான். "உனக்கு பணத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதா? நீ என்ன ஏடிஎம் மிஷின் நினைச்சுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் அப்பவே ஒரு பதில் வச்சிருக்கா. "நான் என்ன பண்றது? நான் ஒரு விதமா உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ எனக்கு ஒரு விதமா ஹெல்ப் பண்ண போற. அவ்வளவுதானே. இதுல நான் என்னத்துக்கு அசிங்கப்படணும்?" அப்படின்னு கேக்குறா. உடனே வேக வேகமா மொபைல எடுத்து, "உனக்கு காச அனுப்பிட்டேன். தயவு செய்து கிளம்பு" அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறான் அவள. கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்து தம்பிய பாக்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறா. அப்ப இந்த ரோயன் இருக்கா இல்லையா? அவ என்ன பண்றான்னா வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா தம்பி எதிர்க்க. "என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. எனக்கு வேற வழி தெரியல. எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி, நீ சாட்சி சொல்ல போகக்கூடாது. அப்பதான் உனக்கு நல்லது. இல்லன்னா உன்ன கொன்னுடுவாங்க" அப்படி இப்படின்னு மிரட்டிட்டாங்க. "எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் வராம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்றா. அந்த டைம்க்கு ஹீரோயின் வந்து ஃபோன எடுத்து இத வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு உஷாராயிட்டு அங்கிருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஹீரோயின் "தயவு செஞ்சு நில்லு. நான் உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா அவ கேக்குற மாதிரி இல்ல. வேக வேகமா ஓடுறா. ஹீரோயின் அவள துரத்திட்டு போறா. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சுவலா பார்த்தா அந்த பொண்ணு மேல தான் கார் இடிச்சிருக்கணும். ஆனா நம்ம ஹீரோயின் அவள காப்பாத்தி விட்டுட்டு இவ விழுந்துடுறா நடுவுல. அப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோயினோட மொபைலுக்கு ஃபோன் பண்றான். ஹீரோயினும் அட்டெண்ட் பண்ணிடுறா. ஆனா வீடியோ கால ஆன் பண்ணிடுறா. ஹீரோ கிளியரா பாத்துடுறான் ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றத. "எங்க இருக்க? எங்க இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஹாஸ்பிட்டல் ஆண்ட" அப்படின்னு அவ சொல்றதுக்குள்ளேயே மயங்கிடுறா.
இப்பதான் நமக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவன் ரொம்ப வந்துட்டு அம்மா பையன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த மம்மாஸ் பாய் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க அம்மா சொன்னாதான் சாப்பிடுவான், அவங்க அம்மா சொன்னாதான் தூங்குவான், அவங்க அம்மா சொன்னாதான் சுச்சா போவான் அப்படின்ற மாதிரி. அதனாலேயே இவ காண்டாயிட்டு இவனை கழட்டி விட்டுட்டா. இந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே இவன் பாக்குறான் ஹீரோயினை பார்த்ததும் இவன் தான் வேக வேகமா அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக கண்ணு மண்ணு தெரியாம எக்கச்சக்கத்துக்கு வேகமா ஓடி வந்து இன்னொரு கார் முன்னாடி நம்ம ஹீரோ வேற விழுந்து அவனுக்கு கையில வேற அடிபட்டுடுது. இங்க அதே நேரத்துக்கு எமர்ஜென்சி ரூம் வாசல்ல நின்னுகிட்டு அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்பதான் அவளை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து சேர்த்தேன். என்னதான் நாங்க பிரேக்கப் பண்ணிட்டாலும் என்னால டக்குன்னு விட்டுட்டு வர முடியாது இல்லம்மா, தயவு செஞ்சு இப்ப ஒரே ஒரு வாட்டி புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க வரான். சார் இந்த மாதிரி அவளுக்கு கொஞ்சம் பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டயே சொல்றாங்க. ஹீரோ அவளோட பிளட் குரூப் தான் என்னோடதும், நான் அவளுக்கு டொனேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். இவ்வளவு நேரம் அம்மா கூட கதையெல்லாம் பேசிட்டு இப்பதான் உள்ள வரான். வந்த உடனே நீ எதுக்காக வந்து அவளுக்கு பிளட் கொடுத்த, நீ யாரு அப்படி இப்படின்னு ஹீரோவை கேள்வி கேட்கும் போது, அடே இன்னும் கொஞ்ச நேரம் போய் உங்க அம்மா கிட்டயே பேசிட்டு வாடா, அதுக்குள்ள அவ செத்துருவான்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறான். உடனே இவனுக்கும் கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோக்கும் இவனை பார்த்த உடனே சுத்தமாவே பிடிக்கவே இல்லை. நீ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா தான் இருப்ப, கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆம்பளையே எந்த ஒரு பொண்ணும் ஏத்துக்கவும் மாட்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. ஏன் உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேபி பேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன் பக்கத்துலயே இருப்பான்னு நினைச்சியா? அவன் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான். என்னது அவன் இங்க வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆச்சரியமா கேக்குறா. ஆமா வந்தான், எந்த நேரமும் பேபி பேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு எவ்வளவு வெறுப்பா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஹீரோயினை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குடா, இப்ப யாரா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவ, நீ என்ன ரொம்ப கோவப்படுத்தி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டே வெளியில போயிட்டான். அதனால நான் தான் உன்னோட பில் எல்லாத்தையும் பே பண்ணேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட சேலரியில எல்லாத்தையும் கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். அட பாவி, வந்ததும் வந்து ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல கிடக்குறவள இந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப என்னோட சேலரியில வேற கழிச்சுப்பேன் நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்கா. இப்பதான் மோனி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா, நேரா அந்த ரூம்குள்ளதான் வரா. இவளை பார்க்கதான் வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆவலா பார்த்தா நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரல, பக்கத்து பெட்லயே வந்துட்டு இன்னொரு பொண்ணு இருக்கா, பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா ஹீரோவை இங்க பார்த்த உடனே அவளை கண்டுக்காம ஹீரோ கிட்ட வந்துடுறா. என்ன நீ உன் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கியா, நானும் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசுறா. ஆனா ஹீரோக்கு இவகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சமும் இஷ்டம் கிடையாது. ஹீரோயின் அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஐயோ ரொம்ப அழகா இருக்காளே, இவ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதோட ஹீரோவை வெளியில கூட்டிட்டு போய் தனியா பேசுறான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் வந்து நான் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னையதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னை ஏத்துக்கவே மாட்ற. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. நீ இருக்கும் போதே வந்துட்டு நான் இன்னொருத்தன் கூட இருந்தது தப்புதான் அப்படின்னும் போது இன்னும் ஒருத்தன் கூடயா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். சரி ஓகே, இன்னும் ஒரு 2 3 பேர் கூட இருந்துட்டேன் அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு, மனசு சம்பந்தப்பட்டது காதல், நீ என் மனசை பாரு நானும் உன் மனசை பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. காதல்னா ஃபர்ஸ்ட் உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அது எதுவுமே இல்லாத இடத்துல காதல் இருக்காது. அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். இதை எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுடுறா. ஹீரோயினே இவங்க பாத்துடுறாங்க. ஹீரோயின் கேட்டது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஹீரோ ரூம்க்கு வந்த உடனே சாரி என்ன மன்னிச்சிடுங்க, ஆக்சுவலா நான் வந்து சும்மா அப்படி வாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வெளியில வந்தேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் வந்து பெருசா எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்றா. நீங்க 2 பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து சைலண்டா முறைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நமக்கு இன்னொரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட காலேஜ் ப்ரொஃபசர். அடியே இங்க என்ன வந்து படுத்துக்கிட்டு இருக்க, காலேஜுக்கு வரலையே அப்படின்னு பார்த்தா பேஷண்ட் ஆயிட்டியா, டாக்டர் ஆக வேண்டியவ பேஷண்ட் ஆயிட்ட, டெட் ஆகாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் செமையா கலாச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ சார் நீங்களா, நீங்க தானே எனக்கு வந்துட்டு டாக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி இவளுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. படிக்கிறது தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவளை சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, இவளுக்கு ஒண்ணும் பெருசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டு போயிடுறாரு.
நர்ஸ பாக்குறதுக்காக இவ வெளியில போறாளா, கரெக்டா அந்த டைம்க்கு தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு பொக்கே எல்லாம் வாங்கிட்டு இவள பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கான். ஐயையோ! இவன்கிட்ட மாட்டுனா வந்துட்டு நம்மளால இன்னைக்கு நிம்மதியா தூங்க கூட முடியாது. அதனால இவன பாக்காம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஒரு ரூம்குள்ள போறா. அந்த ரூம்ல பார்த்தா ப்ரொஃபசர் இருக்காரு. இங்க என்ன பண்ற அப்படின்னும் போது, ஐயோ சார் தயவு செஞ்சு வந்து என்ன காட்டி கொடுத்துடாதீங்க. என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். அவன் கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆக தான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கெஞ்சுறா. அதுக்கப்புறம் நேரா அவனே இங்க ரூம்குள்ள வரான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னும் போது, டேய் யாருன்னு நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் உன் ப்ரொஃபசர். என்னோட ரூம்க்கு ஏன்டா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வர போறா? மரியாதை இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. இவருக்குமே நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு போல. இந்த பாரு காலேஜ்ல தான் வந்துட்டு ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்ட லவ் பண்ண முடியாது. இங்க வந்துட்டு நானு டாக்டரு, நீ பேஷண்ட். அதனால பிரச்சனை இல்ல. நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லுன்னும்போது, ஐயோ சார் கலாய்க்காதீங்க சார். சும்மா எதனா ஏடாகூடமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு காமெடி தான் போங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அடியே கடைசி வரைக்கும் நான் சொல்ற உண்மை உனக்கு ஏன் புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் சிக்கனா சேகர்ன்ற மாதிரிதான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. ஓ உன்னோட ரூம்ல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு இங்க ரூமா சுத்திக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி டாக்டர் எதிர்க்கே கேக்குறான். டாக்டரே முறைச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவர் என்னோட ப்ரொஃபசர். அவர்கிட்ட வந்து பார்த்து ஹாய் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. என்னை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு. தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. நான் போய் பேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போறா. அவ போனதுக்கு அப்புறம் ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, காலேஜ்ல அவ எந்நேரமே என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா சார் சார்ன்னு. ஆனா கொஞ்ச நாளா அவ வர்றதே இல்ல. அப்பயே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தது. அவ லைஃப்ல வேற யாருன்னா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. அது நீயா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேக்குறான். இத பார் மரியாதையா கிளம்பு. இது எங்க பிரச்சனை, இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். ரூமுக்கு பேக் பண்ண வந்தவள பேஷண்ட்னு கூட பார்க்காம விடாம இவன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் தொல்லை தாங்க முடியல பாவம் அவளுக்கு. அதோட வீட்டுக்கு போயிடுறா ஹீரோயின். வீட்டுக்கு போன பிறகு நைட்டு ஹீரோ கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அவ என்ன சொல்றான்னா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நினைச்சேன், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. இனிமே நம்ம இதை கண்டினியூ பண்ணா ரொம்ப தப்பா ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நீ என்ன ரிஜெக்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறான். நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா கண்டிப்பா நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. கரெக்டா உனக்கு 30 மினிட்ஸ் டைம், அதுக்குள்ள நீங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது ஹீரோக்கு வந்துட்டு பயங்கரமா காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பசிக்குது எனக்கு, அதனால போய் சாப்பாடு செய்ய, அப்படியே வீட்டெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். அட பாவி, என் ஆயா வேலை பாக்கிறதுக்கு தான் இங்க வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பா அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயினும் டின்னர் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போறா. அந்த டைம்க்கு காலிங் பெல் அடிக்குது. போகாத, கதவை திறக்காத அப்படின்னு சொல்றான். வேற யாரும் இல்ல, இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவதான் அங்க வரா. வந்த உடனே ஹீரோயினை பார்த்ததுமே செம்ம கடுப்பாயிடுறா. பரவாயில்லையே டின்னர் எல்லாம் பயங்கரமா இருக்கே, உங்க 2 பேருக்கு தான் இவ்வளவு செஞ்சீங்களா இல்ல நானும் வருவேன்னு தெரிஞ்சு செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. சீக்கிரமா மாடிக்கு வா, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டுட்டு அவ மேல போக போறா. அந்த டைம்க்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு இங்க வேலை செய்வியா என்ன அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு போறா ஹீரோயின. இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல நீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏன் உன்னை அசிங்கப்படுத்தினேன், அவ வருவான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்கிறான். தயவு செஞ்சு என்னை விடு, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நான் வந்துட்டு தனியா உன்னை பாக்குறதுக்கு வரும்போது கூட எனக்கு இவ்வளவு கேவலமா இருந்தது இல்ல. உன்கிட்ட கையை நீட்டி காசு வாங்கினப்ப கூட இவ்வளவு கேவலமா இருந்தது இல்ல. ஆனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு எதிர்க்க நீ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இது பார், அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. நீ எதுக்காக இவ்வளவு ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். இவ பயங்கரமா கத்தி பயங்கர அட்டகாசம் பண்றா ஹீரோயின். ஹீரோ உடனே மறுபடியும் என்ன பண்ணுவான், எப்பயும் போல ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா. கரெக்டா அந்த டைம்க்கு எக்ஸ் இறங்கி கீழே வரா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கத்துறாளா. மரியாதையா மேல போடி, உன்னை யாரே கீழே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரே கத்து கத்துறான். அவ்வளவுதான், அவ அதோட அலண்டு போய் மேல ஏறி போறவதான். அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. அவ வந்துட்டு காண்டாயிட்டு, என்னை இனிமே போன் பண்ணி எங்கேயுமே கூப்பிடாத, இனிமே நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. எனக்கு வந்து தெரிஞ்சு அவளோட எமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவ அழுகிறத பார்க்கும்போது அவ உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காளோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. ஹீரோவே கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது பாரு, இந்த மாதிரி மெச்சூரிட்டியே இல்லாத பொண்ணெல்லாம் எப்பல இருந்து நீ டேட் பண்ண ஆரம்பிச்ச, அவ ரொம்ப வேஸ்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம ஏன் அளவுக்கு அழகாவும் இல்ல. நீ ஏன் வந்துட்டு என் கூடயே மறுபடியும் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறா.
இத பாரு, நான் அவள லவ் பண்றேன், இல்ல யார வேணா லவ் பண்றேன், இல்ல பண்ணாம கூட நானு பிரம்மச்சாரியா கூட இருப்பேன். ஆனா சத்தியமா உன் கூட மட்டும் மறுபடியும் நான் சேர்றதா இல்லவே இல்ல. தயவு செஞ்சு வந்துட்டு இனிமே என்ன பாக்குறதுக்காக வராத. இந்த மாதிரி பாதியில வந்து என்ன இம்சை பண்ற மாதிரி தொல்லைலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி விட்டுறான். வீட்டுக்கு போனா தங்கச்சி வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. நேரா கிளம்பி அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வர, அதாவது அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா செட்டில் ஆகி நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த தங்கச்சி எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, அப்பா கிட்ட காசு கேட்கலாம். நீ வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும்க்கா. இனிமே நீ எந்த கஷ்டமும் பட தேவையில்ல அப்படின்னும் போது, சித்திக்காரு என்ன சொல்றான்னா, நடுராத்திரி அவ போய் வேலை செஞ்சுட்டு வரானா, என்ன வேலை செஞ்சுட்டு வருவா? எல்லாருக்கும் தான் தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சித்திக்காரி வந்து என்ன சொல்றேன்னா, பரவாயில்ல முன்ன பார்த்ததை விட இப்ப ரொம்ப நல்லாவே இருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு எல்லாத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேனே. நீ வந்துட்டு ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது? காசு தானே தாராளமா தரோம். அதாவது ஃபாரின்ல இருந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நாங்க சொல்றவங்க கூட எல்லாம் நீ போன அப்படின்னா, நமக்கு அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவங்க அப்பாவும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். அப்பங்காரன் சும்மா இருப்பான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தங்கச்சிக்காரி சும்மா இருப்பாளா? என் அக்காவை என்னடி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்காரிய பொலார் பொலார்னு கன்னத்திலேயே வச்சிடுறா. அவ்வளவுதான். அங்க கலவரமா இது ஆளாளுக்கு ஒருத்தர் முடிய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பவாவது புரியுதா? நான் தப்பு பண்றேன்னு நீ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த இல்லையா? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஃபேமிலி இருந்தது அப்படின்னா, நான் ஒருத்தி வரையும் தப்பு பண்ணிட்டு உங்க எல்லாரையும் காப்பாத்திட்டேன்னா எனக்கு போதும். என்ன பத்தி நீ ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத. உன்னையும் தம்பியையும் நல்லபடியா நான் குணமாக்கி, நல்லபடியா உன்னை படிக்க வச்சுட்டேன் அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அதோட மறுநாள் ஹீரோயின காலேஜ்ல காட்டுறாங்க. அவளும் அவ ஃப்ரெண்டும் வந்து பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டீமா வந்துட்டு ஒரு குரூப்பே அங்க வருது. ஒரு 5, 6 பசங்கெல்லாம் வராளுங்க. வந்த உடனே ஹீரோயினை புடிச்சு பலார் பலார்னு அற விட்டுட்டு, உனக்கு வெக்கமா இல்ல? அடுத்தவளோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு பிடிக்கிறதுல தான் பெரிய ஆளா நீ? உனக்கு வந்து அடுத்த ஆம்பளையே கிடைக்க மாட்டானா? எவ்வளோ பேர் சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனெல்லாம் விட்டுட்டு அடுத்தவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஏன் நீ அலையுற அப்படின்னு கேவலமா எல்லாரும் பேசுறாங்க. இதை எல்லாரும் சுத்தி நின்னு வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காங்க. இதோடயே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கிட்டு அடுத்த பார்ட்டை நம்ம கண்டிப்பா நாளைக்கு பார்த்துடலாம். நாளைக்கு வந்து முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போட்டுடுறேன். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.